அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாதது மகர ராசி தான். ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆனால் மகரம் ஒரு நில ராசி. இவர்கள் இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்தி போவாங்க. இவர்களை போன்று சூழ்நிலைக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறு எங்கும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ராசியா அப்படின்னு பார்த்தா வெளிச்சப்படுத்தக்கூடிய என்றாலுமே ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்துவிட்டார். மகரத்தை போல தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்குகின்றவர். மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க. புரிந்தல் மிக்கதவர்கள். சூழ்நிலைக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழ்நிலையை உற்சாகமாக வைத்திருக்க முயல்பவர்கள். இருந்தாலுமே அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தார் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க. மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள், மென்மையானவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் நேரம் வரும்போது உங்கள் உறுதியை காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வாங்க. இதனால தான் ஒரு விசேஷம் என்னும் போது யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் அல்ல. அவர்களை தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை போல் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. இருந்தாலும் அவர்கள் மனதில் இவர் என்ன இருக்கிறது என்பதை தெரிவது அவ்வளவு எளிதல்ல. மகர ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள். அவர்கள் எல்லோரையும் போலவே ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டார்கள். இருந்தாலும் காலப்போக்கில் மகர ராசிக்காரர்கள் தங்கள் துணைக்கு அர்ப்பணிக்கமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதுமே உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களை தன் குடும்பத்தின் ஒருவராக நினைத்து விட்டால் உங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கஷ்ட நஷ்டங்களில் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள், நிலையானவர்கள் மற்றும் சரிவிகித அன்பானவர்களும் கூட. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்களுக்குள் இருக்கும் காதல் தீ அணைவதில்லை. அவர்கள் தன்னை முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள், தைரியமானவர்கள். அவர்களுடைய ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, வறுமை, தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளும் கட்டாயம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. இரவு பகல் பாராமல் உழைத்து பணவரவை பெருக்குவீங்க. எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்துவீங்க. தங்க நகைகள் வாங்குவீங்க. ஆயுள் காப்பீட்டில் முதலீடு செய்வீங்க. சந்திரனின் கிரக மாற்றங்களால் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படுத்தும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. தாய் வழி சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். முன்பு வாங்கி போட்ட இடத்தை விற்று கடனை அடைப்பீங்க. புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்கத்தில் புது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக தான் இருக்குது. தனியார் ஊழியர்கள் உழைப்பின் மகத்துவத்தை முதலாளிகளுக்கு உணர்த்துவாங்க.
சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையில் மிக சிறப்பானவரான முன்னேற்றத்தை பெறக்கூடியதாக இருக்குது. சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. கட்டுமானத்துறை தொழிலாளர்கள் கொஞ்சம் சிரமத்தை எதிர்த்து நோக்கக்கூடியதாக இருக்குது. ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. முருகப்பெருமான மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தினமும் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான உச்சரிப்பதும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் பக்குவமாக நடந்து கொள்ளவும் இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு நீங்கள் இப்போது முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்குது. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 26, 28. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 1, 6. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு மந்தமான சூழலில் இருந்திருக்கிறேன் என்று சிலர் வருத்தம் கொள்வீங்க. இனி கவலையை விடுங்க. மிக லாபகரமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உயர்கல்வி சம்பந்தமாக இருக்கும். சிலருக்கு பணி சம்பந்தமான வெளிநாடு தொடர்பு மற்றும் தகவல்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு குடும்ப நலன் கருதி வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து உள்நாடுகளிலேயே பணி செய்யும் வாய்ப்பு உருவாகும். பெண்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு விரயம் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக அமைய வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நவீன சிகிச்சையை உட்படுத்தி கொள்வீங்க. இது உங்கள் விருப்பப்படி சாதகமாக இருக்கும். தம்பதிகள் சிலருக்கு வீட்டில் புதிதாக மழலை சத்தம் கேட்கும் யோகம் உண்டு. புதிய பதவிகள் சிலருக்கு கிடைத்து அதன் வாயிலான லாபத்தையும் மகிழ்ச்சியும் அடைவீங்க. பெண்கள் மனதில் பட்டதை பளிச்சென்று தெரிவித்து பாராட்டு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.